ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் ஆயில் துறை இருக்கு இல்லையா? ஸோ அந்த இந்தியன் ஆயில் துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்புகளை வந்து அறிவிச்சிருக்காங்க நம்மளோட கவர்மெண்ட்டு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10-12 ஐடிஐ டிப்ளமோ பிகாம் ஆர் எனி டிகிரி இது ரிலேட்டடாக நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே சரி, உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 45,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தவித தேர்வும் இல்லாமல் உங்களோட செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் எக்ஸாமினேஷன் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் எந்தவித தேர்வுகளும் வந்து அறிவிக்கலை. இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. ஆல் கேண்டிடேட் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஓவராலாக காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் 1770 காலியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அப்படின்ற போது இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு எல்லாமே ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப்பை உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப்க்கு நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஆல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து தான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்புகள் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷராக இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் மொபைல் வச்சிருந்தால் கூட வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயம் நான் வீடியோக்குள்ளே தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஜாப்புக்கான எல்லா டீடைல்ஸும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நெக்ஸ்ட் உங்களான நோட்டிஃபிகேஷன் லிங்க், கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் லிங்க், இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப் பற்றி டீட்டெயில்டாக வந்து இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் படிக்கிறனா படித்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் டேப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் மேலே லைட்டாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட டாப்லேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். இந்த இடத்துல நம்பர் டியூரேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்களே பாருங்கள். ஸோ ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றத வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்ற வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு அப்படியே ஸ்க்ரால் ஆகி கடைசியாக வந்து இப்படி வந்து நிற்கும். நீங்கள் லைட்டாக மேலே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கடைசி இந்த பேஜோட கடைசியில் ஆட்டோமேட்டிக்காக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேலே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குக்கும் போகலாம், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கும் போய்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான பேஜை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா லிங்குமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னால முடிஞ்சளவு எல்லா லிங்குமே கிளிக் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 11 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 11th பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கில் சர்டிஃபிகேட் ஹோல்டர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஷர் அப்ரேசன்டேஜ் ரிலேட்டடாகவே பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில் சர்டிஃபிகேட் ஹோல்டரில் டேட்டா என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியுமே சரி உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணாலே உங்களால் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரெஷர் அப்ரெண்டிஸுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ட்ரேட் அப்ரெண்டிஸ்லேயே அக்கௌண்டன்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 வருடம் நீங்கள் பிகாம் படிச்சிருக்கணும். பிகாம் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் தான். ஸோ அந்த நீங்கள் வந்து கரஸில் பண்ணாமல்
நீங்கள் காலேஜ் போய் த்ரூவாக 3 இயர்ஸ் படிச்சிருப்பீங்களே பிகாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி படித்தாலும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். ட்ரேட் அப்ரண்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருங்க. இதற்கும் நீங்கள் 3 வருடம் பிஏ பிஎஸ்சி ஆர் பிகாம் படிச்சிருந்தாலும் ஓகே அப்ளை பண்ணிக்க முடியும். டிசிப்ளின் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் நீங்கள் டிப்ளமா நீங்கள் படித்தாலும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இங்கிலீஷ் இன்ஜினியரிங், ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் படித்தாலும் சரி அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் கொடுத்துருக்கக்கூடிய மேக்ஸிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரி, இல்லைனா பிஎஸ்சி, ஐடிஐ, பிஏ, எம்எஸ்சி அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் படிச்சிருக்கக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. அப்ளை பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். ஓகேவா, உடனே உங்களுக்கு வந்து ஜாப் கொடுத்துட மாட்டாங்க. சேம் டைமில் நீங்கள் ட்ரைனிங்கும் கற்றுக்கிட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் இங்கே எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து அமுச்சு விட்ற மாட்டாங்க. ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து பெர்மனெண்ட் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப்பை நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்கும் எத்தனை மாதங்கள் ட்ரைனிங் இருக்கும். இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் இருக்கும், 12 மாதம் இருக்கும். இந்த செகண்ட் ஜாப் போஸ்டிங்கும் 12 மாதம். இந்த தேர்ட் ஜாப் போஸ்டிங்கு 24 மாதங்கள் இருக்கும். இந்த ஃபோர்த் ஜாப் போஸ்டிங்கு 12 மாதங்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை மாதங்கள் ட்ரைனிங் இருக்கும், நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க, அந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த வித ரிஸ்க்குமே இருக்காதுங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக முன் அனுபவம் இல்லாமல் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு எதுவுமே தெரியாட்டுமே சரி உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணி அவங்க ஜாப்பும் கொடுத்துருவாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், யாருமே இந்த ஜாப் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, இந்த பேஜில் அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிடும். அந்த செகண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் IOCL போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். மொத்தமாக இந்த 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேம் கொடுத்துட்டு உங்களோட போஸ்ட் கோடு, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா, உங்களோட பேரண்ட்ஸோட நேம், ஸோ இந்த மாதிரி காமன் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் சப்மிஷன். இந்த 6 ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் இந்த ஜாப்க்கு உங்களால் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 31/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக இந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செலெக்ஷன் மெத்தடாலஜி பொறுத்த வரைக்கும் நோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபியூச்சரில் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருப்பதாகவும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், எந்த வித தேர்வுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ப்ராப்பராக சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இனிமேல் நிறைய விஷயங்கள் புரியலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஒன் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன புரியலையோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ப்ராப்பராக கமெண்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.